கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. கார்த்திக் வந்து ஷர்ட் வாங்கி கொடுக்குறாங்க நம்ம தீபா. வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஐஸ்வர்யா வந்து வந்துடுறாங்க. என்ன நீங்களும் இங்கே ஷர்ட் வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா நான் வந்து உங்கள் அண்ணனுக்கு வாங்கலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே ஐஸ்வர்யா வந்து இனிமேல் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், தீபா இன்னியோட அபிராமி அம்மா உன்னை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து தீபா வந்து அடுத்து எங்கெங்கே போகலாம், வீட்டுக்கு தானே அப்படின்னோன்னே, என்ன சார் சொன்னேன், நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் எப்படி சார் அப்படின்னோன்னே, சரி காரில் போயிட்டுருக்கோமே எங்கே போகணும் அடுத்தது சொல்லுங்கன்னு, நேராக வண்டியை ரெஸ்டாரண்ட்டு கொடுங்க சார் அப்படின்னோன்னே, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வேணாம் சார், சும்மா வந்து ஜென்ரலாக வந்து லவர்ஸ்லாம் உட்காந்து பேசுவாங்களா அந்த மாதிரி இடத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு என்ன ஒன்றுமே பேச மாட்டேறீங்க, ஒன்றும் இல்லைன்னு கார்த்தி வழக்கம் போல் வந்து கோவத்தில் உம்முன்னு இருக்காப்புல. கரெக்டாக தீபா வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த இடத்துல நம்ம வந்து மீட் பண்ணோம்ல சார் ஃபஸ்ட் டைம் வந்து அப்படின்னோடனே, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது சார், அப்போயே வந்து இந்த நட்சத்திராவை பற்றி இங்கே நம்ம தனியாக சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் முதல்ல உங்களுக்கு நட்சத்திராவை பற்றி இந்த இடத்துல சொன்னேன் தெரியுமா, அந்த ஹோட்டல் தான் இது அப்படின்னோடனே, பரவாயில்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களே அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும் வாங்க அப்படின்னா கார்த்தி வந்து காரை பார்க் பண்ணிட்டு கிளம்பி தனியாக வந்துட்டாப்புல. டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், என்ன வரல அப்படின்னோடனே, இந்த வரேன் கார்த்தி ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறாங்க. கார்த்திக் வந்து ஒரே ஆச்சரியமாக போச்சு. தீபா வந்து என்ன இப்படிலாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து தீபா வந்து பேசுகிறாங்க. கார்த்தி என்ன வர வர சாருங்கிற கூப்பிடுவீங்க வழக்கமாக, அதெல்லாம் காணோம் அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் அப்படி தான், ஏன் இனிமேல் கூப்பிட்டு தான் ஆகணுமா, அதெல்லாம் வேணாம் இல்லை நல்லா இல்லைல்ல அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு, நீங்கள் மட்டும் என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட வேணாம், நீங்களும் தீபான்னு சொல்லுங்கள் இல்லை செல்லான்னு கூப்பிடுங்க, ஏதாவது சொல்லி கூப்பிடுங்க, அப்போ தான் வந்து நமக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தீபா வந்து அநியாயத்துக்கு ரொமான்டிக்காக பேசுகிறாங்க. கார்த்திக் ஒன்றும் தெரியல, ஆனால் வந்து செம கோவத்தில் இருக்கார். இப்போன்னு பார்த்து இவன் மட்டும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு மறுபடியும் கார்த்திக் வந்து தனியாக கொஞ்சம் தூரம் தள்ளி தான் 5 அடி நடந்து போகிறாங்க. என்ன தனியாக விட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காரு, இது சரியாக வராதுன்னு தீபா வந்து பின்னாடியே வந்து ஓடி வராங்க. ஏங்க இவ்வளோ அவசரமாக ஓடி வரீங்க? கார்த்திக் டக்குன்னு கையை பிடிச்சி கை கோத்து வாங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோன்னே, ஆமாம் நீங்கள் தானே என் ஹஸ்பண்ட் கார்த்தி, அதனால தான் உங்க கூட கை கோத்து நடக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இனிமேல் எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்க வேண்டியதான், நான் தான் உரிமையாக எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் தான் உரிமையை கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு. யார் நான் கொடுக்கலையா? நான் உரிமையோடு தான் இருந்தேன், நீங்கள் தான் இது வரைக்கும் சாருன்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. அதான் சொல்கிறேன்ல கார்த்தி, இனிமேல் வந்து எல்லாமே அப்படி எல்லாமே நீங்கள் நினைக்கிறதோட மாறி தான் இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு கை கோத்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்துட்டு டேபிளில் வந்து உட்காடுறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்து தீபாவை பார்த்து கார்த்திகை பார்த்து சொல்கிறாங்க, எவ்வளோ ஜோடி பொருத்தம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல, நல்லா லவ்வர்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உள்ள சின்ன பசங்க எல்லாமே காலேஜ் படிக்கிறவங்க. சரின்ட்டு தீபா வந்து கார்த்தி டேபிளில் உட்காந்தோன்னே, என்னங்க சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே, கார்த்தி சாப்பிட்ற வந்து தீபா ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க, தீபா சாப்பிட்றத வந்து கார்த்தி ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. பார்ப்போம் எனக்கு என்ன பிடிக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னோடனே கார்த்தி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே. தீபாவும் கரெக்டாக ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் சார் ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன், அதை முதல்ல ஜூஸ் குடிப்போம், அதுக்கு அடுத்துட்டு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம்ல, அதுக்கு அடுத்தமேட்டுக்கு சாப்பாடு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன தீபா இப்படியே போணுச்சுன்னா சாயந்தரம் 5 மணி ஆகிடும் அப்படின்னோன்னு, சார் நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க, வந்து அபிராமி அம்மா வந்து எனக்கு வந்து கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு வேறு சொல்லியிருந்தாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் க்யூட்டாக ரொமான்டிக்காக இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகணும் சார் அப்படிங்கிறாங்க. அதோட ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.